வெங்காய புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். சௌமிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வெட்டி வச்சுக்கணும். முழு வெங்காயமாக ஒரு 10 வெங்காயம், தேங்காய் ஒரு 20 துண்டுகள், சாம்பார் தூள் நான் ஒரு 4 ஸ்பூன், புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். வெங்காயம் ஒரு 100 கிராம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு எல்லாம் வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மிக்சியில். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், வெந்தயம், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், கல்லுப்பு சிறிதளவு, சாம்பார் தூள் ஒரு 4 டீஸ்பூன், வெங்காயம் தக்காளி பேஸ்ட், சிறிதளவு தண்ணி வெந்த பிறகு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு கொதி வந்த பிறகு புளி ஊற்றி நிறுத்திக்கலாம், ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு, கொத்தமல்லி தழை தூவிட்டு நிறுத்திக்கலாம். ரெடி, சாப்பிடலாம் வாங்க. என்ன தண்ணி வடிஞ்சிருச்சா?